Hello students, NEET JEE preparation la nama next paaka pora topic physics. Almost na already ungitta thirupi keep on I am insisting you that we are almost in the completion of physics chemistry syllabus including biology also. So adula physics la nama adutha ipo இந்த first வைக்க போற அந்த model test க்கு நம்ம complete பண்ண வேண்டிய ஒரே ஒரு யூனிட் என்ன physics ல அப்படினா chemistry la almost everything completed. Physics la only topic left is electromagnetic waves. இப்போ இது வந்து உங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் ஒரு क्वेश्चन கம்பல்சரி வரும். இது ஒன்றும் ரொம்ப பெரிய யூனிட்லாம் கிடையாது, 10 क्वेश्चन கேட்குற அளவுக்கு. ஓகேவா, இருக்கிறதே ரெண்டு பேஜ் தான். அது உட்காந்து நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா டைரக்ட்லி we are going to get the answers. அவ்வளவுதான். அப்போ ஒரே ஒரு क्वेश्चन கம்பல்சரி வரும். ஓகேவா, அந்த ஒரு क्वेश्चन 2 क्वेश्चन கூட கேட்கலாம், சில நேரங்களில் கேட்டிருக்காங்க. பட் ஒன் இஸ் மேண்டேட்டரி, எல்லா வருஷமும் ஒன்று வந்துடும். ரொம்ப ஈஸியா ஒரு தியரிட்டிக்கலா இருக்கு இந்த யூனிட்ல. இதுல கொஞ்சம் காம்ப்ளெக்சிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியலா இருக்கக்கூடிய அந்த டாபிக், அதை கொஞ்சம் நம்ம இங்க டீடைலாவே பார்ப்போம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படினாலே உங்களுக்கு மின்காந்த அலைகள் இல்லையா? அப்போ யூ ஹேவ் சம் ஐடியா. ஓகே, மின்காந்த அலைகள்னா ஒரு 7 அலைகள் இருக்கும். ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், விசிபிள் ஸ்பெக்ட்ரம், அந்த மாதிரி யூவி ரேஸ், எக்ஸ் ரேஸ், அந்த மாதிரி. ஓகே, காமா ரேஸ், நிறைய உங்களுக்கு ஒரு யூ ஹேவ் சம் ஐடியாஸ் அபவுட் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஃபர்ஸ்ட் முன்னாடி இப்போ 19th செஞ்சுரி பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து எல்லா அறிஞர்களுக்கும் ஒரு தலைவலியா இருந்தது லைட். ஏன்னா லைட்டை பத்தி வந்து புரிஞ்சுக்கவே முடியல அவங்களுக்கு. லைட்னா என்ன, லைட் இல்லாம இருக்கவும் முடியல. அப்ப அந்த லைட்னா என்ன, வெளிச்சம் விழுகுது அப்படின்னா என்ன, அது ஆராய அவங்க நினைச்சு பாதி நான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தூக்கத்தெல்லாம் தொலைத்தார்கள். அவங்க அந்த மாதிரி தொலைக்கல அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கணுமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் கண்டுபிடிக்கல அப்படின்னா நம்ம இன்னைக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டோம். அப்ப அவர்களுடைய அந்த நேரத்தை, அந்த தியாகம் தான் நம்மளாம் இன்னைக்கு இவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ லைட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஈவன் ஒரு அணுவுல இருந்து இவ்வளோ பெரிய யூனிவர்ஸுக்கும் அந்த லைட் எப்படி வந்து அப்ளிகபிள் ஆகுது நம்ம தெரியுறதுன்னா அப்ப என்னது, எமிஷன் ஆஃப் லைட் இல்லையா? அதெல்லாம் இது. ஆனா இன்னொன்னு அவங்க சொல்றாங்க, இப்ப நம்ம பாக்குறோம்ல எல்லா அணுவுல இருந்து பேரண்டம் வரைக்கும் வந்து நம்ம என்னன்னா அந்த லைட் தான் முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம பாக்குற நம்ம கண்ணுக்கு லைட் தெரியுது இல்ல, ஒரு வெளிச்சம், அது வந்து ஒரே ஒரு போர்ஷன் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். மேக்னெட்டிக் வேவ், மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகேவா, அந்த நிறமாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். அதுல ஒரு போர்ஷன் மட்டும் தான் நமக்கு தெரியுது விசிபிள் ஸ்பெக்ட்ரம், நம்ம பார்க்குற லைட். So light is also an electromagnetic wave, and it is only one portion of electromagnetic wave, because electromagnetic spectrum consists of several waves: radio waves, microwaves, x-rays, everything it consists of, but only one portion is that we are seeing the visible form, that is called light. Okay, அப்போ இதுக்கு வந்து நிறைய அறிஞர்கள் நிறைய விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னோடியா எடுத்துக்கிறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் நம்ம எடுத்துக்கலாம். மேக்ஸ்வெல் பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே இவர் என்ன ஒரு கோட்பாடு கொண்டவர் அப்படின்னா சிமெட்ரி கான்செப்ட். ஓகேவா, இவரை பொறுத்தளவு வந்து எல்லாமே சிமெட்ரியா தான் இருக்கணும். உங்க புக்ல பாத்தீங்கன்னா நிறைய டயக்ராம்ஸ்லாம் இருக்கு. ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்தீங்கன்னா 2 சைடு இருக்கு. ஒரு மனுஷனே எடுத்தோம்னா when we divide it 2 பக்கமா பிரிக்கலாம், கரெக்டா சிமெட்ரிக்கலா இருக்கும். அப்ப எனி ஆப்ஜெக்ட் இஃப் யூ ஹவ் டேக்கன், கண்டிப்பா அதுல சிமெட்ரி இருக்கும்னு சொல்லி உறுதியா நம்பினது. பின் நாட்கள்ல தன்னுடைய கொள்கையில சில மாற்றங்கள் பண்ணிருக்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட்ஸினுடைய ரிசல்ட்டை பொறுத்து அவர் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவர் ஆரம்பத்துல ஆரம்பிச்ச கொள்கை பாத்தீங்க அப்படின்னா சிமெட்ரி தான். சிமெட்ரியை பேஸ் பண்ணி தான் அவர் ஆரம்பிச்சாரு. சமச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமெட்ரினா என்னது, சமச்சீர், ஒரே சமமா பிரிக்கக்கூடியது. ஓகே, சோ இந்த கான்செப்ட் தான் முக்கியமா வச்சிருந்தாரு. இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி வந்த தலைவர்கள், அதாவது பாத்தீங்கன்னா அறிஞர்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த 4th யூனிட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க சாப்டர்ல அல்டர்னேட்டிங் கரண்ட், எலக்ட்ரோமேக்னட்டிசம் எல்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க இல்லையா? மின்காந்த தூண்டல் இதெல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த யூனிட்ல ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் நமக்கு என்ன சொல்லுது, ஃபாரடே விதி, மின்காந்த தூண்டலின் ஃபாரடே விதி என்ன சொல்லுதுன்னா மின்காந்த தூண்டல். அது என்ன சொல்லுது நமக்கு அப்படின்னா வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து வேரி ஆகுது. ஓகேவா, சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து டைம், நீங்க இப்படி கூட புரிஞ்சுக்க வேணாம், சிம்பிளி magnetic field with respect to time variation வந்து will create the electric field அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு குறிப்பிட்ட ரீஜன் எடுக்கிறீங்க, any bounded, okay, bounded region அப்படின்னா அதுல வந்து இந்த ரீஜனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து சேஞ்ச் ஆக டைமை பொறுத்து இது வந்து என்ன பண்ணா இதுக்கு மேல இந்த லூப்பை சுத்தி, இந்த வட்டத்தை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டே கிரியேட் பண்ணும். சோ இது ஒரு கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். இதுதான் என்னது அப்படின்னா அவங்க ஃபாரடே சொல்லி வச்சிடலாம். அப்போ இவர் யோசிக்கிறாரு, யாரு, நம்மளுடைய மேக்ஸ்வெல் என்ன யோசிக்கிறாரு, இவர் தான் சிமெட்ரி கான்செப்ட் உடையவராச்சு. அப்போ
மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு ஃபாரடே சொல்லியிருக்காரு. அப்ப அப்படியே இன்டர்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று நடக்கணும் கண்டிப்பா. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அவர் அப்படி யோசிக்கிறாரு. அப்படியே ரிட்டர்ன்ல வர்றாரு. அப்ப ரிட்டர்ன்ல வரும்போது நமக்கு என்ன ஆகுது, இன்னும் நிறைய அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு இது வழி விட்டுறாரு. அப்படி யோசிச்சு அதை பின்னாட்கள தியரிட்டிக்கலா நிரூபிக்கிறாரு. அவர் தியரிட்டிக்கலா நிரூபிச்ச விஷயங்களை பின்னாட்கள வந்து அறிஞர்கள், ஹெட்ஸ் போன்ற அறிஞர்கள் வந்து அது உண்மையாவே கண்டுபிடிக்கிறாங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம். கடைசியா இது ஒரு மிகப்பெரிய பரிமாணம் பெறுது. ஸோ இந்த மாதிரியான முக்கியத்துவம் வர வர நம்ம இன்னைக்கு டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு மொபைல் போன் எடுத்துக்கிட்டோம்னா அது வேவ்ஸ் தான், லைட் வேவ்ஸ் தான் பாஸ் ஆகுது. ஒரு மைக்ரோவேவ் ஓவன், ஸோ நம்ம அந்த என்னது மைக்ரோ அலை சமைப்பான் இருக்கு இல்லையா, மைக்ரோ கலன்கள், அதுலயே நம்ம யூஸ் பண்றோம். எக்ஸ்ரேஸ் நம்மளுடைய போன்ஸை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். எவ்வளவு அப்ளிகேஷன், ரேடியோ வேவ்ஸ், லேசர் டெக்னாலஜி, சர்ஜிக்கல் ஆப்ரேஷன். இன்னைக்கு வந்து கிட்னிக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. if they pass the particular kind of laser waves, then directly it will get enter into the kidney and safely it will அந்த கல்லை வந்து ஈஸியா உடைச்சிட்டு அது பாட்டுக்கு எந்த இதுவும் இல்லாமலும் பார்த்துக்கும். அப்போ those kind of technologies are being developed. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்து நடந்தது இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால தான். இந்த மாதிரி ஒரு வேவ்ஸ் இருக்கு, இவங்களால எப்படி பயன்படுத்த முடியும், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால பண்ண முடிஞ்சது. இப்போ இந்த மேக்ஸ்வெல் சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து தியரிட்டிக்கலா எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆம்பியர் லா தெரிஞ்சுக்கணும். மேக்ஸ்வெல் போறது ஆம்பியர் லா வரதுக்கு முன்னாடி ஆம்பியர் லாவும் ஃபாரடே லாவும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஓகே, எஸ், நோ டவுட். ஃபர்ஸ்ட் ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன சொல்லுது? ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன சொல்லுது? ஃபாரடே லா அதாவது எனக்கு வந்து என்னன்னா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகேவா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா 5b, b னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான நோட்டேஷன். சோ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகே, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா ஒரு என்டையர் ஒரு க்ளோஸ்ட் ஏரியா எடுக்கிறீங்கன்னா இந்த ரீஜியன் பவுண்டட், இந்த ரீஜியன்ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் குறைய 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 எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டியூஸ் ஆகும். ஓகேவா, அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் குறையணுங்கிற சிம்பல் காட்டுறதுக்காக தான் நான் நெகட்டிவ் சிம்பல் யூஸ் பண்றேன். which is also equal to ஃப்ளக்ஸ்னா எனக்கு என்னன்னு தெரியும், பர்టిక్యులர் ஃபீல்ட் இன்டு ஏரியா. கரெக்ட்டா, ஏரியா. எஸ், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்ட் லூப் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ which is also equal to negative of closed loop magnetic field into area. இப்போ இந்த ஒரு ஏரியா என்க்ளோஸ் பண்ணிருக்கிற ஏரியாவுக்குள்ள, இந்த ரீஜனுக்குள்ள அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள வேரி ஆகுது. அதனால எனக்கு என்ன கிடைக்குது? the outer lining, இந்த லூப்பை சுத்தி வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்குது. ஓகேவா, அப்போ இந்த வேரியேஷனால எனக்கு கிடைக்கக்கூடியது என்னது? integral of electric field into dl. அது ஏன் நீங்க l போறீங்க? ஏன்னா because lங்கிறது என்னது? the closed loop. இந்த லூப்பை சுத்தி எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்குது. உள்ள வந்து ஏரியாவுல சேஞ்ச் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால லூப்பை சுத்தி எனக்கு என்ன கிடைக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்குது. இப்போ இது வந்து ஃபாரடே சொல்றது. நம்மால் என்ன சொல்லியிருக்காரு? மேக்ஸ்வெல் அப்படியே ஆப்போசிட்டா. இப்போ உள்ள வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஏரியாவுல வேரி ஆச்சுன்னா வெளிய லூப்ல வந்து என்ன கிடைக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும்ங்கறாரு. அப்ப இது அப்படியே நான் ஆப்போசிட்டா போடணும். இப்போ யாரு குறைய போறா? d/dtங்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேரி ஆகுது. அப்படினா என்ன அர்த்தம்? -d/dt. சாரி, d/dtல அது இன்டெகிரல் எப்படினா நீங்க போட்டுக்கலாம். ஓகே, எஸ், இன்டெகிரல் ஆஃப் மைனஸ் முன்னாடி போட்டுங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு dA. கரெக்ட்டா, which also gives the positive formation of B into dl. ஓகேவா, ஏனா அந்த லூப்பை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. இது உருவாகுது, அப்ப பிளஸ்ல வரும். இது குறையுது, வேரி ஆகுது, அப்ப மைனஸ்ல வரும். ஓகே, சோ இதுதான் வந்து மேக்ஸ்வெல் சொன்ன ஃபார்மேஷன். மேக்ஸ்வெல்லுடைய ஃபார்மேஷன் அவர் சொன்னது இது, ஃபாரடே சொன்னது. அதுக்கு மேக்ஸ்வெல் ஆப்போசிட்டா சொன்னது இது. அப்ப இதுதான் என்னது? மேக்ஸ்வெல்லுடைய கரெக்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் மேக்ஸ்வெல் பண்றாரு. இப்போ இது வந்து சிமெட்ரி பேஸ் பண்ணி சொல்றாரு இவர். கரெக்ட்டா, இப்படி ஒன்னு இருந்தா அதுக்கு ஆப்போசிட் ஒன்னு இருக்குன்னு சொல்லி சிமெட்ரி பேஸ் பண்ணி சொல்றாரு. இங்கிட்ட ஒன்னு இருந்தா அங்கிட்ட ஒன்னு இருக்கும், அங்கிட்ட ஒன்னு இருந்தா இங்கிட்ட ஒன்னு இருக்கும். அது அவருடைய கான்செப்டா இருந்துச்சு. அப்போ இந்த ரெண்டு சிமெட்ரிக்கும் இடையில தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒளிஞ்சிருக்கு. அதைத்தான் அவர் சொல்ல வராரு. ரெண்டு சிமெட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில தான் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒளிஞ்சிருக்கு. இதுதான் அவர் சொல்ல வர கான்செப்ட். ஓகே, இப்போ இதுக்கு அவரு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிமெட்ரி பத்தி சொல்லியாச்சு, அவருடைய கரெக்ஷன் சொல்லியாச்சு. இப்போ இதுக்கு அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றாரு. இதை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு parallel plate கெபாசிட்டரை நான் எடுத்துக்கிறேன்.
என்ன வட்டமா இருக்கு அப்படிங்கிறா, பரவாயில்ல, நீங்க parallel plate capacitor, ஒரு plate capacitor எடுத்துக்கிறேன். இது பிளஸ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இதுக்கு இடையில பாத்தீங்களா இந்த ரீஜனை வந்து நான் நான் கண்டக்டிங் ரீஜனா வச்சுக்கிறேன். அதாவது இந்த ரீஜன் இடையில இருக்கிற ரீஜன் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. ஓகே, அதுக்கப்புறம் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இதுல ஒரு லைன் ஜாயின் பண்றேன். இந்த லைன் தான் என்னதுன்னா ஒரு கரண்ட் கேரியிங் வயர், கண்டக்டிங் வயர். ஆனா இடையில அந்த வயர் இருக்காது. ஏன்னா இடையில உள்ள ரீஜன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல நான் எதை வச்சு ஃபில் பண்ணிருக்கேன்? நான் கண்டக்டிங் மீடியம் வச்சு ஃபில் பண்ணிருக்கேன். அப்ப இடையில கரண்ட்ங்கிறது கண்டக்ட் ஆகவே வாய்ப்பு இல்லை. அப்போ நான் என்ன பண்றேன்? பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது ஆப்வியஸா எனக்கு இந்த இடத்துல கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் கண்டக்ஷன் கரண்ட். அந்த மெட்டீரியலுடைய கேப்பபிலிட்டினால கரண்ட் கண்டக்ட் பண்றது. பட் இடையில அந்த மெட்டீரியல் இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணும். ஆனா இடையில தான் நான் கண்டக்டிங் மீடியம் வச்சிட்டோமே, அப்ப அந்த இடத்துல கரண்ட் இருக்காது. ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா நார்மலா பார்க்கும்போது நீங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுதான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்க புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா முதல்ல வந்து இங்க ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணிருப்பாங்க, ஒரு லூப். இந்த லூப் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லூப் வழியா உள்ள போய் கரண்ட், அந்த வயர் உள்ள போய் தான் கரெக்டா அப்படி வெளியே வரும். அப்படிங்கிறப்போ இது இப்படி இந்த மாதிரி இருக்கும். அப்போ இதுக்குள்ள போய் தான் அந்த பக்கம் வெளியே வருது. அப்போ அந்த கரண்ட் வயர்ங்கிறது, ஓகே, அந்த கேரிங் வயர்ங்கிறது இந்த ஏரியாவை S1ங்கிற இந்த ஏரியாவை டச் பண்ணிருக்கு. கரெக்டா? அப்ப டச் பண்ணிருக்கும் போது இந்த இடத்துல என்ன நடக்கும்? இந்த கரண்ட்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும். கரண்ட் ஃப்ளோ ஆறதுனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும். அதை நான் ஆம்பியர் சர்க்யூட் லா வச்சு எழுதிக்கலாம். ஆம்பியர் சர்க்யூட் லா வச்சு நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா B into dl, okay, which is equal to, okay, mu naught IC. நீங்க I வந்து ஸ்மாலோ கேப்சூல் உங்க விருப்பம் தான். ஓகேவா? IC. அப்ப கரண்ட் கண்டக்ஷன் கரண்ட். ஓகேவா? எஸ். இதே மாதிரி இப்போ இந்த இடத்துக்கு இந்த ஏரியாவை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். செகண்டா பாத்தீங்கன்னா இப்படி வரைகிறேன். இப்படி வரைகிறப்போ இது வந்து S2, இந்த S1 அப்படியே இருக்கும். ஆனா S2 ஏரியா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டச் பண்ணவே இல்லை எங்கேயுமே. நீங்க நினைக்கலாம் உள்ள டச் பண்ணிருக்கு, உள்ள டச் பண்ணவே இல்லையே. நல்லா கவனிங்க, இது இந்த உள்ள இது வந்து ஒரு இது சர்ஃபேஸ். இந்த ஏரியா வந்து இந்த லைனை டச் பண்ணவே இல்லை, கரண்ட் கேரிங் கண்டக்டர் டச் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஆனா இன்ஸ்டன்ட் அதை டச் பண்ணவும் இல்லை, அதுல எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகவும் இல்லை, இடையில வேற வருது. இந்த இடத்துல கரண்டே ஃப்ளோ ஆகல. அப்ப அந்த இடத்துல கரண்டே இல்லைன்னா எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும்? அப்ப ஆப்வியஸா நான் என்ன பண்றேன்? 0ன்னு போறேன். கரெக்டா? ஒன்னு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகல, இன்னொன்னு அந்த வயரை டச் பண்ணவே இல்லை. இப்ப மேக்ஸ்வெல் அது ஆம்பியர் லா படி என்னதுன்னா சர்ஃபேஸ் மாறினா கூட மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. சர்ஃபேஸை பொறுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறாது. ஆனா இந்த இடத்துல சர்ஃபேஸை பொறுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறுது. எனக்கு அப்படிதான் முரண்பாடா கிடைக்குது. அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஏதோ இன்கான்சிஸ்டன்சி இருக்கு, ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கு. இந்த முரண்பாட்டை தீர்க்கிறதுக்காக தான் இது நம்மளுடைய மேக்ஸ்வெல் சில இன்ட்ரோடக்ஷன் பண்றாரு. அவர் என்ன ஒரு கான்செப்ட் சொல்றாருன்னா, நம்ம ஒண்ணும் இல்லை, இப்போ மேல இருக்கு ஆம்பியர் லா மட்டுமே உண்மை, இல்ல ஃபாரடே லா மட்டுமே உண்மை அப்படின்னா, அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆகிறதுனாலதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்குது, இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் உண்மை அப்படின்னா, அது எப்படி நம்ம சன்ல இருந்து நமக்கு இங்க வந்து லைட் கிடைக்குது, ரேடியேஷன் வருது, பாஸ் ஆகுது? ஸ்பேஸ்ல இருந்து எப்படி ரேடியேஷன் பாஸ் ஆகுது? ஏன்னா இடையில வேக்யூம் தானே இருக்கு, எந்த மீடியமும் இல்லைல்ல. அப்ப அந்த இடத்துல கண்டிப்பா சார்ஜஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி கரண்ட் வந்து அந்த வழியா பாஸ் ஆகி அந்த வேவ்ஸ் எல்லாம் பாஸ் ஆகி பூமிக்கு வருது? அப்ப அந்த அவங்க சொன்ன ஆம்பியர் லா மட்டுமே உண்மைன்னா கண்டிப்பா அது கிடையாது. அப்ப மேக்ஸ்வெல் சொல்றதும் அதுல உண்மையா இருக்குது. மேக்ஸ்வெல் என்ன சொல்றாரு? இடையில கேப் இருந்தாலும் என்ன நடக்குது அந்த இடத்துல? டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இந்த இடத்துல வருது. ஏதாவது டிஸ்பிளேஸ் ஆகுதா? அப்படிலாம் கிடையாது. மேக்ஸ்வெல் அப்போ வச்ச பேரு. ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒண்ணும் இல்லை, நார்மலா இப்போ ஏர்ல இருக்கோம்னா ஏர்ல வந்து நீங்க வந்து இப்போ இடி எப்படி கீழே இறங்குது, அப்போ இந்த பார்ட்டிகிள்ஸ், அந்த அயான்ஸ் வந்து ரேண்டமா மூவ் ஆகும். அவங்களால கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனா ஸ்டேஷனரி சார்ஜ்னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கரெக்டா? அப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேரி ஆகிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால உருவாகக்கூடிய கரண்ட்னால தான் உள்ள வருது அப்படின்னு நார்மலா சொல்றாரு. பட் ஸ்பேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டார் எடுக்கிறீங்கன்னா ஸ்டார்ல இருந்து வரக்கூடிய எமிஷன் எப்படிப்பட்டதுன்னா, முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்கும், அது மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கும், அது அகைன் சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்கும். இப்படி மாறி மாறி உருவாக்கி ஒரு கட்டத்துல எமிட் ஆகி பயங்கர ஸ்பீட்ல வெளியே எமிட் ஆகும். அந்த 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அந்த ஸ்பீட்ல கரெக்டா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ரீச் ஆகும். அதுதான் நடக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரி ஆகாம கண்டிப்பா அந்த மீடியம் பாஸ் பண்ணி வர வாய்ப்பே இல்லைன்னு உறுதிப்படுத்துறாரு நம்மளுடைய மேக்ஸ்வெல். தியரிட்டிக்கலாவே உறுதிப்படுத்துறாரு. சோ
இதுக்கப்புறம் என்ன இந்த இடத்துல கான்செப்ட் கொண்டு வர்றாரு அப்படின்னா, இந்த ரெண்டு கண்டக்டருக்கு இடையில கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னா கரண்ட் பாஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்தவரை ரேண்டம் மூவிங் சார்ஜஸ் இருந்தாலே போதும். அதனால வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் உருவாகக்கூடிய கரண்ட் தான் என்னது அவர் சொல்ற கரண்ட். அதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் எடுத்துக்கிறார். ஓகே, இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும். காஸ் லா படி q பை எப்சிலான் நாட். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல d5 by dt dt ஆல டிஃபரன்ஷியேட் பண்றேன். 1 by epsilon naught dq by dt. அப்ப இந்த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டால எனக்கு கிடைக்கக்கூடியது தான் என்னது? டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட். அப்ப இந்த கரண்ட் நான் வந்து சார்ஜ் டைம் பொறுத்து வேரி ஆச்சுனா கரண்ட் நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் கரண்ட்லயே பார்த்துட்டோம். அப்ப 1 by epsilon naught id டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் வச்சுக்கிறேன். இது வந்து சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ d5 by dt. அப்போ id வேணும் அப்படினா epsilon naught d5 electric flux divided by change in electric flux கொடுத்தேன். இதான் உங்க புக்ல ஆட் பண்ணி எழுதிருப்பாங்க. That's it. Okay, so this is the current carrying conduction. அப்போ whenever there is change in electric field, displacement current occurs. அல்லது displacement current occur ஆகுதுனால it comes into play. Definition என்ன சொல்லிருப்பாங்க? Whenever there is a change of electric field occurs அப்படின்னு சொல்லிருப்பாங்க. Okay, yes. So இது வந்து நார்மலா அவர் சொன்ன சில கரெக்ஷன்ஸ். இது ஒரு வாட்டி பாத்தீங்க உங்க புக்ல கிளான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து இவர் வந்து என்னன்னா ரியல் லைஃப் அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுற மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா சில விஷயங்கள் சொல்றாரு. அதாவது 4 ஃபார்மேட்ல சொல்றாரு. இன்டெகிரல் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்ம்ல. டிஃபரன்ஷியேஷன் ஃபார்ம் நம்மளுடைய சிலபஸ்ல கிடையாது, பட் இன்டெகிரேஷன் ஃபார்ம் இருக்கு. இன்டெகிரேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய காஸ் லா தான். காஸ் லா என்ன சொல்லுது? காஸ் லா என்ன சொல்லுது? சார்ஜ் என்க்ளோஸ்ட் divided by epsilon naught. கரெக்ட்டா? q enclosed இதான் வந்து நமக்கு இது. இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, அதாவது சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் னு சொல்லிக்கலாம். இல்லாட்டி e into ds whatever it is. இந்த ஃபார்மட்ல எழுதிக்கிறீங்க அப்படினா என்ன சொல்லுது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பியூர்லி டிபெண்ட் ஆன் சார்ஜ் என்க்ளோஸ்ட். அப்ப என்னால என்ன பண்ண முடியும் அப்படினா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாஸ் ஆகுது. கரெக்ட்டா? இப்போ வரிசையா சார்ஜஸ் பாசிட்டிவோ இல்ல நெகட்டிவோ இல்ல பாசிட்டிவ் நெகட்டிவோ கலந்து இருந்தா கூட எப்படி பார்த்தாலுமே வந்து சார்ஜஸ் வந்து அடுத்தடுத்து மூவ் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து கண்டினியூஸா இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கு. கரெக்ட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டினியூஸ் ஒண்ணும் இல்ல. இப்போ இப்படி பாருங்க, பிளஸ் மைனஸ்னே வைங்களேன். இங்க இருந்து இங்க போயிடும். இந்த இடத்துல இருந்து இப்படி வரும், இப்படி போகும். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்கா? இருக்கு, கண்டினியூஸா இருக்கு. அதே மாதிரி வெறும் பிளஸ்ன்னு மட்டும் வைங்க. இது வந்து இப்படி போகும், இது வந்து இப்படி போகும். ஏன்னா விலக்கி விட்டுரும். அதே மாதிரி இது ரெண்டும் விலக்கி விட்டுரும். ஒண்ணுக்கு இது அந்த சைடு போக ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லாமே ஒண்ணுக்கு விலக்கி விடும். அப்போ இந்த இடத்துல கேப் விடும், கண்டினியூஸா இருக்காது. பிளஸ் ஒரே மாதிரி சார்ஜ்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப அதுல டிஸ்கிரீட்டா இருக்கு, கண்டினியூஸா இல்ல. அப்போ ஐசோலேட்டட் சிஸ்டம் இதுல பாசிபிள். ஒரு சார்ஜ் ஐசோலேட்டடா இருந்தா கூட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். ஆனா அதே ஐசோலேட்டடா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது. அதுதான் உங்களுடைய செகண்ட் லா. செகண்ட் லா வந்து காஸ் லா ஃபார் மேக்னெட்டிசம்ல சொல்லிருப்பாங்க. அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது எப்பவுமே கண்டினியூஸா தான் இருக்க முடியும். ஏன்னா நார்மலா இருக்கக்கூடிய சார்ஜுக்கு நம்ம பொட்டன்ஷியல் கொடுத்து நேரா மூவ் பண்ண வச்சோம்னா அதுல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டினியூஸா இருக்கும், அடுத்தடுத்த எலக்ட்ரான்ஸ் கடத்திட்டே போகும். பட் அது டிஸ்கிரீட்டா இருக்கவே வாய்ப்பு இல்லை. அதை வச்சுதான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. க்ளோஸ்டு லூப்ல டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 0, integral of magnetic field 0 னு சொல்லிருப்பாங்க உங்க புக்ல. ஆனா magnetic flux இருக்கும். magnetic fluxங்கிறது லைன்ஸ் தானே. பட் at any point magnetic field இருக்கும். கண்டிப்பா any point இருக்கும். பட் entire integral over the closed surface அப்ப எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா that is 0. ஏன்னா beyond this it cannot be there. கண்டினியூஸா தான் இருக்கணும். கண்டினியூஸா இல்லைன்னா டிஸ்கிரீட்டா இருக்க முடியாது. அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்ல வருது. அப்போ ஒரு க்ளோஸ்ட் லூப் எடுத்தீங்கன்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் தி என்டையர் க்ளோஸ்ட் லூப் 0. பட் அட் எனி பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருக்கும். அப்ப எல்லா பாயிண்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு 0, நியூட்ரலா இருக்கும். ஏன் தெரியுமா? மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது கண்டினியூஸா இருக்கக்கூடிய விஷயம். ஒரு டிஸ்கிரீட் ஆப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா டோட்டல் 0வா தான் இருக்கும். ஓகேவா? கண்டினியூஸ் அடுத்தடுத்து பாஸ் ஆகும். ஏன்னா மூவ்மெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது. எலக்ட்ரான் வந்து ட்ரிஃப்ட் ஆகி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கிடைச்சு எலக்ட்ரிசிட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது ஆப்வியஸா அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாயிட்டே போகும். ஓகே, அப்ப இது ரெண்டாவது அவர் சொல்றாரு. மூணாவது அவர் எடுத்துக்கிறது நம்மளுடைய ஃபாரடேஸ் மேக்னெட்டிக் லா. ஓகேவா? ஃபாரடே லாவை எடுத்துக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் ஆம்பியர் மேக்ஸ்வெல் அவர் கடைசியா கண்டுபிடிச்சாலே கரெக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட்டை யூஸ் பண்ணி, அதுதான் அவர் சொல்றாரு. மூணாவதா எடுத்துக்கிட்டதுன்னா ஃபாரடேஸ் மேக்னெட்டிக் லா. அதாவது அவருடைய லா தான் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுக்குது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கொடுக்குது. இன்டர்ன் நடக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து அவருடைய
கான்செப்ட். ஓகே, மேக்ஸ்வெல் இது இதோட மேக்ஸ்வெல் பார்ட் இந்த இடத்துல ஓவர் ஆயிடும். இதுக்கப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் அதனுடைய தியரிட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் அடுத்த வீடியோஸ்ல நான் அதுக்கான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா புக்ல ஒரு கிளான்ஸ் தெளிவா பார்த்துக்கலாம். தேங்க்யூ.